எப்பொருள் யாரார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி பொது நிகழ்வில் மக்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். அதாவது, துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் மக்கள் ஏன் செல்வதில்லை, துறை சார்ந்த நிபுணர்கள் ஏன் மக்களிடத்தில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை என்ற கேள்வியை கேட்டார்கள். பெரும்பாலும் அறிவியல் என்பது சாதாரண மக்களை சென்றடைவதை விட சிந்திக்கும் திறன், செயல்படும் திறன் இவற்றை பெரும்பாலும் சாமானிய மக்களை விட தொழில்துறையில் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆக அவர்கள் பெரும்பாலும் எந்த ஒரு செயலுக்கும் பின்புலத்தில் உள்ள அறிவியல், செயலியல், ஒழுங்கியல் இவற்றை பற்றி யோசிப்பார்கள். சாமானிய மக்களுக்கு காரியத்தை முடித்தால் போதும் என்ற மனநிலை இருக்கிறது. இது ஏன் என்ற கேள்வி கேட்டார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்வதை நாங்கள் தவிர்த்து கொண்டோம். யாரிடத்தில் என்ன கேட்கிறோமோ அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையை பற்றி தான் சொல்வார்கள். அந்த துறையைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அப்போ ஒரு வியாபார தொழில் என்றால் அது வியாபார நிபுணர்களிடத்தில் கேட்க வேண்டுமா அல்லது கடவுள்வாதிகளிடத்தில் கேட்க வேண்டுமா? அப்படி கேட்கும் பொழுது கடவுள்வாதிகள் அவர்கள் கடவுள் சார்ந்த விஷயங்களை சொல்கிறார்கள். வியாபாரம் சரியில்லை என்றால் பலர் கடவுள்வாதிகளிடத்தில் கேட்கும் பொழுது கடவுள்வாதிகள் கடவுளையோ சொல்கிறார்கள். அப்போ கடவுள்வாதிகள் கடவுளை பற்றி மட்டுமே தெரியும், அவர்களுக்கு எப்படி வியாபாரம் தெரியும் என்ற கேள்வி எங்களிடத்தில் கேட்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒருவனுடைய கல்வி திறமையை கடவுள்வாதிகள் எப்படி நிர்வகிக்க முடியும் அல்லது முடிவு செய்ய முடியும்? ஸோ இப்படி பார்க்கும் பொழுது மக்கள் எந்த துறை சார்ந்த நிபுணரிடத்தில் எது வேணுமோ அதை கேட்காமல் எல்லாவற்றுக்கும் கடவுள்வாதிகளை பற்றியே கேட்கும் பொழுது கடவுள்வாதிகள் கடவுளை பற்றி மட்டும் சொல்வார்களா, கல்வியை பற்றி சொல்வார்களா, வியாபாரத்தை சொல்வார்களா, வியாபாரமும் கல்வியும் அவர்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியை எங்களிடத்தில் கேட்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன கேள்வியை கேட்கிறார் என்று சொன்னால், அந்த கடவுள்வாதிகளுக்கு உலகத்தை வின் பண்ணக்கூடிய ஒரு ரகசியம் தெரிந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தெரிந்திருந்தால் அதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பார்களா, அதை தான் பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வந்தராக மாறுவார்களா? இந்த உண்மை ஏன் மக்களுக்கு புரியவில்லை என்ற கேள்வியும் எங்களிடத்தில் கேட்டார்கள். இது போன்ற கேள்விகள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இதற்கு பதிலை தேடுவதை விட பதில் கொடுக்காமல் இருப்பதுதான் நல்லது என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆகவே சில கேள்விகளுக்கு பதில் சொல்வதை விட அந்த பதில் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பதால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். MSK Life Clinic Foundation